இன்றைய ஆன்மீக தகவல், அதாவது நம்முடைய புராணங்களின்படி சிரஞ்சீவிகள், அதாவது அவர்களுக்கு மரணமே கிடையாது, சிரஞ்சீவிகள் இருக்கின்றார்கள். ஆஞ்சநேயர் ஒரு சிரஞ்சீவி, மார்க்கண்டேய மகரிஷி ஒரு சிரஞ்சீவி, இப்படி சிரஞ்சீவிகள் வாழ்ந்து வருகின்றார்கள். இந்த சிரஞ்சீவிகள் யார் என்பதை பற்றித்தான் இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம். ராமபிரானுக்கு பட்டாபிஷேகம் மிக சிறப்பாக நடைபெற்றது. ராமன் அரியணை ஏறி அமர்ந்து விட்டான். ஹனுமன் கொஞ்சமும் அலுங்காமல் நலுங்காமல் அந்த சிம்மாசனத்தை தூக்கி தாங்கிக் கொண்டான். ராமன் அமர்ந்த அந்த சிம்மாசனத்தை ஹனுமன் தாங்கிக் கொண்டான். அங்கதன் தன்னுடைய உடைவாளை தன்னுடைய கையிலே பற்றி கொண்டு ஒரு பாதுகாவலனாக நின்றிருந்தான். யாருக்கு? ராமருக்கு. பரதன் சிம்மாசனத்துக்கு மேலாக வெண்கொற்ற குடையை பிடித்திருந்தான். லக்ஷ்மணனும் சத்ருகனனும் இருபுறமும் நின்றபடி வெண்சாமரம் வீசுகின்றார்கள். அடுத்தடுத்து இந்த சம்பிரதாயங்கள் எல்லாம் மிக சிறப்பாக நடைபெறுகின்றது. பட்டாபிஷேக விழா அல்லவா, சாதாரணமாகவா நடக்கும்? விருந்தினர் அனைவருக்கும் அவரவர் தகுதிக்கு விஞ்சி பொன்னும் பொருளும் வாரி வாரி வழங்கினான் ராமன். விபீஷணனுடைய முறை வந்தது. விபீஷணனிடம் ராமர், உனக்கென்று நான் தருவதற்கு என்ன இருக்கின்றது விபீஷணா? என்னுடைய சீதை என்னிடம் வந்து சேருவதற்கு பெரும் பொறுப்பை மேற்கொண்டவன் அல்லவா நீ? உனக்கு எங்கள் குலத்தார் வழிபடுகின்ற ரங்கநாத பெருமாள் விக்கிரகத்தை அளிக்கின்றேன். அதோடு நீ என்றென்றும் சிரஞ்சீவியாக வாழ வரமும் அளிக்கின்றேன் என்று ஒரு மிகப்பெரிய வரத்தை அளித்தார் ராமபிரான் விபீஷணனுக்கு. விபீஷணன் மிகுந்த அடக்கத்தோடு அந்த பெருமையை ஏற்றுக்கொண்டான். அந்த பெருமையை ஏற்றுக்கொண்டான் விபீஷணன். ஆனால் உடன் இருந்த சீதை திடுக்கிட்டாள். அவளை பார்த்து சந்தேகமாய் வியந்தான் ராமன். என்ன சீதா என்று அன்பு பொங்க கேட்டான். அசோகவனத்திலே உயிர் விடுத்து கொள்ளும் துக்கத்திலே ஆழ்ந்திருந்த என்னை ராம் ராம் என்று தங்கள் நாமம் சொல்லி உயிர்ப்பித்தவன் நம்முடைய ஹனுமான். தங்களை மீண்டும் சந்தித்துவிட முடியும் என்று அவன் கொடுத்த நம்பிக்கை ஆனந்தத்தில் அவனை நான் சிரஞ்சீவியாக வாழ்க என்று வாழ்த்திவிட்டேன் என்று தயங்கியபடி சொன்னாள் சீதை. சரி, இதிலே தயங்குவதற்கு என்ன இருக்கின்றது என்றான் ராமன். இப்போது நீங்கள் விபீஷணனை சிரஞ்சீவி என்று வாழ்த்தினீர்கள். ஆனால் தனக்கு அளிக்கப்பட்ட அதே பட்டத்தை இப்போது விபீஷணனும் பெறுவானானால் அது தன்னுடைய முக்கியத்துவத்தை குறைத்தது போல் ஆகும் என்று அனுமன் வருந்த மாட்டானா என்று சீதை கேட்டான். சீதை இப்படி கேட்டவுடன் இதனை புரிந்து கொண்ட ராமன் உடனே பரவசத்திலே கண்மூடி ஆழ்ந்திருந்த அனுமன் அருகே சென்று அவனை மெல்ல தொட்டான். ஆஞ்சநேயா என்று பாசத்தோடு அழைத்தான். பளிச்சென்று கண்மலர்ந்தான் ஆஞ்சநேயன். கூப்பிட்டது ராமன் அல்லவா? உடனடியாக கண் விழித்தான். இப்போது நான் விபீஷணனை சிரஞ்சீவியாக வாழ வாழ்த்தி விட்டேன். மிகுந்த சந்தோஷத்துடன் அதை நான் கவனித்தேன் ஐயனே என்றான் ஆஞ்சநேயன். சந்தோஷமா? அசோகவனத்திலே சீதை உன்னை சிரஞ்சீவி என்று ஆசீர்வதித்தாள் அல்லவா? இப்போது நான் விபீஷணனை அவ்வாறே ஆசீர்வதித்து விட்டேன். இதனால் உனக்கு வருத்தம் இல்லையா என்று ஆஞ்சநேயனிடம் கேட்டார் ராமர். அதோடு நிற்கவில்லை. நீ விபீஷணனை பார்த்து பொறாமைப்படுகின்றாயா என்று துணை கேள்வியையும் கேட்டார். ஆஞ்சநேயன் அவன் ராம பக்தன் அல்லவா? இல்லை ஐயனே, கண்களிலே நீர் பணிக்க சொன்னான் அனுமன். அன்னையோ நீங்களோ இருவரில் யார் ஆசீர்வதித்தாலும் அதற்கு சமமான பலன் உண்டு என்பதை நான் அறிவேன். சிரஞ்சீவி பட்டம் பெறுபவன் நிரந்தரமானவன், அழிவதில்லை. அந்த வகையிலே விபீஷணனும் சிரஞ்சீவி, நானும் சிரஞ்சீவி. நான் என்றென்றும் ராமநாம ஜபத்திலேயே ஆழ்ந்து போகிறவன். அதைவிட யாரேனும் ராமநாமம் சொன்னால் அதை காது குளிர கேட்டு இன்புறவே மிகவும் விரும்புகிறேன். எத்தனையோ லட்சம் ஆண்டுகளுக்கு பிறகு
இந்த உலகம் முற்றிலுமாக அழிந்து போகக்கூடும். யாருமே உயிர் பிழைத்திருக்க முடியாத சூழ்நிலை கூட உருவாகும். ஆனாலும் அப்போதும் விபீஷணனும் நானும் சிரஞ்சீவிகளாக இருப்போம் இல்லையா என்று கேட்டார். ராமன் அதிசயமாக அனுமனை பார்த்தார். சீதையோ பிரமித்து நின்றார். ஐயனே, நீங்கள் வைகுந்தம் ஏகி விடுவீர்கள். ஆனால் அதற்கு பிறகும் இந்த பிரபஞ்சம் ராமநாமத்தால் தான், ராமநாம பலத்தால் தான் வாழ்ந்தாக வேண்டும். இந்த உலகமே முற்றிலும் அழிந்துவிட்ட நிலையில் நான் மட்டுமே தனித்து விடப்படுபவனானால் என் காது குளிர அகமகிழ ராமநாமம் சொல்லி கேட்பதற்கு யாருமே இல்லாமல் போயிடுவார்களே. ஆனால் விபீஷணனும் சிரஞ்சீவி என்பதால் அவன் சொல்ல சொல்ல நான் மெய்மறந்து ராமநாமத்தை கேட்கலாமே, கேட்டு இன்புறலாமே என்று ஆஞ்சநேயன் மிகுந்த மதியுகி என்பதற்கு அவன் இப்படி சொன்னது ஒரு மிகுந்த உதாரணம். இதைவிட பேரு எனக்கு என்ன வேண்டும் ஐயனே? இத்தகைய எதிர்கால தவிப்பிலிருந்து என்னை இப்போதே காத்து விட்டீர்கள். இந்த அன்புக்கு நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன் என்று கண்களிலே அவனுடைய கண்களிலிருந்து நீர் தாரை தாரையாக பெருக்கியபடியே சொன்னான் அனுமான். அவனை அப்படியே ஆற தழுவி கொண்டார் ராமர். எப்படிப்பட்ட குணவான் நீ என்று ராமர் ஆஞ்சநேயனை ஆற தழுவி கொண்டு ஆசீர்வதித்தார். அன்னை சீதாவும் லக்ஷ்மணனும் பரதனும் சத்ருகணனும் ஹனுமனை ஆசீர்வதித்தார்கள். ஆக சிரஞ்சீவி யார் என்பதற்கு ஹனுமன் கொடுத்த இந்த விளக்கமானது அற்புதமானது. ஆகவே இந்த ராமநாமத்தை நாம் குளிர குளிர நம்முடைய வாயால் சொல்ல சொல்ல ஆஞ்சநேயன் நமக்கு எல்லா விதமான வளங்களையும் அருள்வான், நலங்களையும் அருள்வான் என்பதிலே எந்த விதமான ஐயமும் இல்லை. ஆகவே ராமநாமம் சொல்லி அனுதினமும் சொல்லி ஆஞ்சநேயனுடைய கருணையை பெறுவோம், ராமனுடைய கருணையை பெறுவோம். நன்றி.